அதிமுகவில் உட்கட்சி மோதல் தீவிரம். பதவிக்காக துரோகம் என எடப்பாடி பழனிசாமி அதிரடி. தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுகவின் தற்போதைய உட்கட்சி சூழல். தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகு கட்சிக்குள் உருவாகியிருக்கும் கருத்து வேறுபாடுகள் தற்போது வெளிப்படையான மோதலாக மாறி வருகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கட்சியின் எதிர்காலம், ஒற்றுமை, தலைமைக்கு எதிரான செயல்பாடுகள் உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதவிக்காக துரோகம், இபிஎஸ் கடும் எச்சரிக்கை. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, சிலர் பதவிக்காக கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது. அவரது பேச்சில் தேர்தலில் வெற்றி அல்லது தோல்வி என்பது அரசியலில் சாதாரணமான ஒன்று. ஆனால் எந்த சூழலிலும் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம் என வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும், புதியதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கட்சியை வலுப்படுத்த தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதிமுகவில் இரட்டை அணிகள். தற்போது அதிமுகவில் 2 அணிகள் செயல்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தனித்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. எஸ். பி. வேலுமணி, சி. வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், ஆர். காமராஜ் உள்ளிட்ட முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் செயல்படும் அணியினர் கட்சியின் தோல்விக்கான காரணங்களை விவாதிக்க சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களிடமிருந்து கையெழுத்து பெறும் நடவடிக்கைகளும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1000 கையெழுத்துகள் சிறப்பு பொதுக்குழு கோரிக்கை. அதிமுக பொதுக்குழுவில் சுமார் 800க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ள நிலையில் அதில் 1000க்கும் மேற்பட்டோரின் கையெழுத்து பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சியின் விதிமுறைகளின்படி குறிப்பிட்ட அளவு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தால் சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய அவசியம் உருவாகும். இதனால் இந்த விவகாரம் தற்போது அதிமுக தலைமையிலேயே பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆதரவு கடிதங்கள். இந்த சூழலில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வந்த நிர்வாகிகள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி கையெழுத்து பெற்ற கடிதங்களை சமர்ப்பித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் கட்சியின் பெரும்பான்மை ஆதரவு இன்னும் இபிஎஸ் தரப்பில்தான் உள்ளது என்ற அரசியல் செய்தியை வெளிப்படுத்த முயற்சி நடந்ததாக பார்க்கப்படுகிறது. 82 மாவட்ட செயலாளர்களில் 78 பேர் பங்கேற்பு. அமைப்பு ரீதியாக அதிமுகவில் 82 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் 78 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இது இபிஎஸ் தலைமையிலான அணிக்கு இன்னும் வலுவான ஆதரவு இருக்கிறது என்பதை காட்டும் முயற்சியாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்காதது கூடுதல் அரசியல் கேள்விகளை எழுப்பியுள்ளது. கட்சிக்குள் பதற்றம் தொடருமா? அதிமுகவின் தற்போதைய நிலைமை சாதாரண கருத்து வேறுபாட்டை தாண்டி தலைமை போட்டியாக மாறுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒரு தரப்பு கட்சியை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்க, மற்றொரு தரப்பு தோல்விக்கான காரணங்களை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் வரும் நாட்களில் அதிமுகவில் மேலும் அரசியல் திருப்பங்கள் ஏற்படுமா என்பது அனைவரின் கவனமாக உள்ளது. முடிவுரை. தமிழக அரசியலில் முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக தற்போது மிக முக்கியமான கட்டத்தை சந்தித்து வருகிறது. தேர்தல் தோல்விக்குப் பிறகு உருவாகியுள்ள உட்கட்சி மோதல்கள், தலைமைக்கு எதிரான சவால்கள், ஆதரவு கடித அரசியல், பொதுக்குழு அழுத்தம் போன்றவை கட்சியின் அடுத்தகட்ட அரசியல் பயணத்தை தீர்மானிக்கக்கூடியதாக பார்க்கப்படுகின்றன.
எடப்பாடி பழனிசாமியின் இந்த கூட்டம் கட்சியை ஒருங்கிணைக்கும் முயற்சியா? அல்லது பெரிய மாற்றங்களுக்கான தொடக்கமா என்பது வரும் நாட்களில் தெளிவாகும்.